சென்னையில் மதுபான ஐஸ் கலந்த ஐஸ்கிரீம் விற்கிறதா ஒரு செய்தி வெளியாக இருக்கக்கூடியது. இதனால் பெற்றோர்கள் உஷாராக இருக்க சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. சென்னை அண்ணா நகரில் மதுபானம் கலந்த ஐஸ்கிரீம் விற்பனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு புகார் எழுந்திருக்கு. இந்த புகாரின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு நடத்தியிருக்காங்க. விவரங்களோட செய்தியாளர் தாயுமானவனும் இணைஞ்சிருக்கார். தாய்மானவன், என்ன நடந்தது? என்ன சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு? மேலும் இப்ப இந்த சம்பவம் தொடர்பாக என்ன சொல்றாங்க அதிகாரிகள்? வணக்கம் அஞ்சலி. அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய பிரபலமான ஐஸ்கிரீம் கடை ஒன்றுல பார்த்தோம்னா மதுபானங்களுடைய பெயர்களோடு கூடிய ஐஸ்கிரீம்கள் விற்பனை செய்யப்படுவதாக சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியா ரீல்ஸ் என்பது இன்ஃபுளுசர்களாக பதிவேற்றம் என்பது செய்யப்பட்டு வந்தது. இந்த ரீல்ஸுகளை பார்த்து ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்காக கடைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகரித்திருப்பதாக சமூக வலைதளங்கள்ல குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்தது. குறிப்பா மதுபானத்தை இது போன்று ஐஸ்கிரீம் பெயரோடு ஒப்பிட்டு ஐஸ்கிரீம் விற்பனை செய்யப்படுவதாக கருத்துக்கள் தகவல்கள் வெளியாகி இருந்த ஒரு சூழல்ல உணவு பாதுகாப்புத்துறைக்கு இது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில புகாரின் அடிப்படையில கடையில மேற்கொண்ட ஆய்வுல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்கு விற்பனையாகக்கூடிய பல்வேறு வகையான ஐஸ்கிரீமை ஆய்வு மேற்கொண்டாங்க. ஆய்வுக்கு பின்னர் ஐஸ்கிரீம்ல கலக்கப்படக்கூடிய அந்த மதுபான பெயர்களை கொண்ட பிளேவர்கள் அதனுடைய மாதிரிகள் ஆய்வுக்கு உட்படுத்த உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த கடையில் இருந்து அந்த ஐஸ்கிரீம்ல கலக்கக்கூடிய அந்த பிளேவர்கள் அனைத்துமே உணவு பாதுகாப்புத்துறையினர் எடுத்து சென்று அந்த ஆய்வகத்திற்கு உட்படுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் முன்னதான் இந்த கடைக்கு சென்று பல யூடியூபர்கள் ரிவ்யூ செய்து வந்த ஒரு சூழல்ல கடைகள்ல விற்பனை செய்யக்கூடிய பொருட்களுடைய உண்மைத்தன்மை அறிந்து ஃபுட் ரிவ்யூ என்பது செய்ய வேண்டும் என ஏற்கனவே உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தி இருந்தாங்க. ஆனா இதனை கவனத்துல கொள்ளாம சில யூடியூபர்கள் குழந்தைகள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில மதுபானங்கள் மூலமாக கலக்கப்பட்ட ஐஸ்கிரீம் விற்பனை செய்யப்படுவதாக தவறான தகவலை சமூக வலைதளங்கள் வாயிலாக பதிவிட்ட வண்ணம் இருந்தாங்க. எனவே பதிவிட்ட அந்த யூடியூபர்கள் மீது சட்ட ரீதியிலான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். உடனடியாக அந்த வீடியோக்களை அனைத்தும் சம்பந்தப்பட்ட யூடியூபர்கள் அகற்ற வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலையும் உணவு பாதுகாப்புத்துறையினர் தெரிவிச்சுக்கிறாங்க. குறிப்பா மதுபானத்தை விளம்பரப்படுத்தக்கூடிய வகையிலும் காட்சிப்படுத்தக்கூடிய வகையிலும் இது போன்ற செயல்கள்ல ஈடுபடக்கூடாது என்பதை தொடர்ச்சியா அரசின் தரப்புல முன்னிறுத்தப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் கூட ஒரு சில இடங்கள்ல குறிப்பா அந்த ஐஸ்கிரீம் கடைகள்ல பிளேவர்டு மதுபானங்கள் என்னென்ன பிளேவர்கள் இருக்கிறதோ அந்த பிளேவர்கள்ல இந்த ஐஸ்கிரீம் தயாரிக்கப்படுவதாக கூறி போலி விஷயங்களை முன்னிறுத்தி இது போன்று செயல்கள்ல ஈடுபடுவது தெரிய வந்திருக்கிறது. எனவே இதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில தான் உணவு பாதுகாப்புத்துறையினர் இந்த சோதனையில ஈடுபட்டு அது உண்மையிலே மதுபானம் கலந்த ஐஸ்கிரீம் தானா அல்லது பிளேவர்ல வேற ஏதேனும் கலக்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்யக்கூடிய வகையில் இந்த ஆய்வை மேற்கொண்டாங்க. இனி வரும் நாட்கள்ல அத்தகைய பெயரோடு ஐஸ்கிரீமை விற்பனை செய்யக்கூடாது என்பதையும் சம்பந்தப்பட்ட கடைக்கு வழிகாட்டுதல்களாகவும் உணவு பாதுகாப்புத்துறையினர் தெரிவிச்சுக்கிறாங்க. எனவே சென்னையில இந்த விஷயம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. சமூக வலைதளங்களிலும் இந்த மதுபானம் கலந்த ஐஸ்கிரீம் பெயர் கொண்ட ஐஸ்கிரீம்கள் என்பது பிரபலம் அடைந்து வருகிறது. அதனை தவிர்க்கக்கூடிய வகையில தான் இந்த முன்னெடுப்பை உணவு பாதுகாப்புத்துறை எடுத்திருக்கிறாங்க. ஓகே, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.